முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறார். டைரி எழுது. டைரியில எதுக்கு எழுதணும்? சங்கரன் பையன் இருக்கான், அவங்கிட்டே சொல்லு. சங்கரா, அடே சங்கரா, சங்கரா, முதலாளி வெளியில போற, எழுதுடா. இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருப்பான் போல் இருக்க. உமா, சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலையை தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்குதான் இப்படி அர்த்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே, பொறுத்துற. நீங்களா? எந்திரிங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. ஆமா, ஏன் என்ன இடத்துல? இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். போய் சொல்றீங்க, தங்கச்ச பாக்க வந்தீங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. தங்கச்சி, ஐயா, எந்திரி. தூண்டு இல்ல, மீன் உழுது போச்சு. ஓ, சாரி, பரமசிவம் பிள்ளை இல்ல, நம்ம வீட்டுல வந்திருக்காரு. கலைஞ்ச தலையை சீவிக்கிட்டு, கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு, சும்மா கவர்ச்சியாவா? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? நீங்கதான் ஆண்டாளோட அம்மாவா? இப்படிலாம் சொன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். நான் ஆண்டாளுக்கு அம்மா இல்ல, அக்கா. தப்பு தப்பு. ஆண்டாளுக்கு முன்னால பிறந்தீங்களா? ஆமா. உங்ககிட்ட பன்னீர் போயில இருக்குது. அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட போயிலா இருக்கா, சீவல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. மாயாண்டி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன்விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தை இல்லாம வாங்க, உக்காருங்க. ஐயோ, என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க. எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரேன். அஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் அஞ்சனையா. அஞ்சனையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது, அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க? அஞ்சனையன் சத்தியமா சொல்றேன், ஆண்டாள் 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்ன கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிடுற போ. அப்போ நான் வர மச்சான், வீடு அங்க இருக்கு. பாவா. கண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாபான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. அஞ்சனையா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்லாண்டாளு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பீடா. ஆண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுங்க. என்னங்க பாவா இது, என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறது. ஆண்டாளு. பாவா. ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கவே கட்டிக்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது.
உன் கடுதாசியை பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதி இருக்கிற. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசிய மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா நான் இங்க வந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரட்டுமா? நிஜமாவே போறீங்களா? ஐயோ, ஏங்க? ஏன் இழுக்கிற? ஐயோ, நான் ஒண்ணும் இழுக்கலையே. இழுத்தது யாரு? அப்பா, என்ன ஒரே மயக்கமா இருக்குதே? நீங்க போட்டது கிமாம் வீடா? பழக்கம் இல்லைன்னா லேசா சுத்தும். லேசா இல்ல, பேயா சுத்துது. நான் வேணா உங்க வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? ஐயோ, வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே. மயண்டி, மயண்டி, அப்பாடா இந்த பாரு, ஐயாவே வீட்டுல கொண்டு விட்டுட்டேன். ஏற்கனவே நான் பயந்தவன். இருட்டுல இவனை கண்டா என்ன பயப்படுவேன்? நான் தனியா வீடு போய் சேர்றேன். பாவா, அடிக்கடி வாங்க. பாப்பா, வரட்டுமா? வாங்க. தங்கச்சி, அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு. அடுத்த வாட்டி வந்தா இங்கேயே தங்க வச்சுடு. நான் ஆண்டாளு, எனக்கு எல்லாம் தெரியும். நீராகாரம். என்னங்க தலையில அடிபட்டு எப்படிங்க? அந்த பாத்ரூம்ல வலிக்க விழுந்துட்டேன். வலிக்கு விழுந்தா கால்ல கையில தான் அடிபடும். எப்படிங்க தலையில? என்னடா இது, மறுபடியும் விழுந்து காட்ட சொல்றியா? நம்ம பிளாஸ்டர் யார் போட்டது? நல்ல மனசு. அந்த நான் தான் போட்டேன். போடா, எல்லாத்துக்கும் விவரமா கேட்கறோம். சங்கரா சங்கரா அப்படி வா. என்னங்க ஐயா பாத்ரூம்ல தடிக்க வந்தோன்னு சொல்றதெல்லாம் பொய். வேற எங்கேயோ விழுந்திருக்கிறாரு. நேத்து ராத்திரி கோட்டு போட்டுக்கிட்டு 12 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போனாரு. 12 மணிக்கா? எங்க போயிருப்பாரு? சங்கர், எக்கச்சக்கமா மாட்டிட்டா. என்னடா? எங்க சித்தப்பா அந்த ஆண்டாளுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அத மாயாண்டி போய் எடுத்து வச்சுக்கிட்டான், தரமாட்டான் போல் இருக்க. இது எப்படி உனக்கு தெரியும்? வந்து நாடகத்துல நடிக்க ஆசைப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்பதான் எனக்கு எல்லாம் தெரிய வந்தது. இப்ப என்னடா பண்றது? ஐயோ, பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிடும் போல இருக்குது. அந்த லெட்டர் மாயாண்டி கிட்ட இருக்கிறது ஆபத்து. அதை எப்படியாவது எடுத்தாகணும். என்ன ஆர்வத்துக்கு வழக்கு? நீங்கதான் குமாரி பார்வதியா? நானே. யார் நீங்க? எங்கிட்ட வந்திருக்கீங்க? இவர் வந்து கோல்மால் பிக்சர் முதலாளி சம்பாலா. நான் வந்து கதாசிரியர் பல்லவராயி, சொந்த ஒரு மாமல்லபுரம். 5000 ரூபாய்க்கு வாங்கினமா அணிமாலையா இது? விலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உட்காந்து பேசுவோம். நானா மாட்டேங்கிறேன். இது பாருங்க, எங்க கதையில ஒரு கதாநாயகி, அதுக்கு உங்களைத்தான் போடணும்னு சார் ஒத்த காலில் நிக்கிறார். இது வரைக்கும் எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? 12 படம் எடுத்திருக்கோம். 5 படம் வந்து சிங்களம், 7 படம் வந்து என்னது காங்கோ. மீதி அரைப்படம் என்ன ஆச்சு? 60 லட்சத்துல அம்பிகாபதி ஆரம்பிச்சேன். படம் ஆரம்பிக்கிறப்ப அமராவதிக்கு எடுப்பு ஒடுக்க மாதிரியா இருந்தது. பாதி படத்துல பார்த்தாங்க அரல் மாதிரி ஆயிப்போச்சு. அதனாலதான் உங்களை வந்திருக்கிறார். நான் ரொம்ப உயரமா இருக்கேனே. பரவாயில்லைங்க, என் கதையில கதாநாயகி 6 அடி உயரம். ஐயோ, நான் 5 அடி தான் இருக்கேன். இருக்கட்டுமே, 1/2 அடிக்கு நாங்க செருப்பு தைக்கிறோம். நான் 50 தைக்கிறோம். எப்படியோ பத்மினி மாதிரி எனக்கு ஒரு மார்க்கெட் வந்தா சரி. ஏங்க, நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹவாஜி பத்மினியை வச்சு தமிழ்ல ஒரு கலர்ல ஆட்சி எடுக்கணும்னு இருக்கிறேன். இதுக்கு முன்ன இந்த பேச்ச எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. பேசாத படுகளும் வெளுக்கிற கண்டுக்கிடுவா. 2 பேரும் ஏன் அடிச்சுக்கிறிய? அதுல அண்ணா இல்லைங்க, நான் உங்களுக்கு ட்ரெஸ் போடணும்னு சொல்றேன். இவன் அரே சும்மாறா. அது வந்து எங்களுக்குள்ள ஒரு இது. அதாவதுங்க, உங்களுக்கு ஃப்ராக் போட்டா எப்படி இருக்குன்னு கேட்டாரு, அவ்வளவுதான். அம்புதானே வாரே. அங்க படம் வரைகிறேன். வந்த வேலையை கவனிக்க. அவ போயிட்டு லெட்டர் தேடுறான். கூட இல்லை. எப்படிடா லெட்டர் தேடினா டிஃபன் உண்டு. என்ன சொல்ற? வா. ஏன் கீழே படுத்திருக்கிய? உங்க அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்திரிக்கிறது. இப்ப எப்படி இருக்கேன்?
10 வயசு குறைஞ்சிருக்கு. நம்ம அரைச்சதா ஒன்னும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அப்ப நீங்க ஜெயிச்சாலோட அட சும்மா அவ போட்டு வந்தாலும் வந்துருவா. என்ன பேசுறியே? அதாவது நீங்க இதுக்கு வந்து படத்துல நடிச்சிருக்கீங்களான்னு அவர் கேட்கிறாரு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்பத்தே பக்த மீராங்கிற படத்துல சின்ன மீராவா நடிச்சு அந்த படத்துல எடுத்த ஏதாவது போட்டோ அச்சு இருக்கிறீங்களா? ஒரே ஒரு போட்டோ இருந்தது. இதோ 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 அங்க என்ன தேடுறீங்க? பக்தமீரா பக்தமீரா. அவங்க என்ன தேடுறாங்க? பாபா அஷ்டமீரா. சரி சரி. இதோ போட்டோ கிடைச்சிச்சுங்க. அடாடா போட்டோவிலேயே அழகா இருக்கிறீங்க, நேர்லயே அழகா இருக்கிறீங்க. அப்ப நாங்க பேசுறோம். அட்வான்ஸ் டெய்லர் அனுப்புறோம். நீ ஹெய்ச்சலோட தைக்கணும், அதுக்கு கடையில உங்க அளவுக்கு கிடைக்காது. டெய்லரையும் அட்வான்ஸ் ஒரே வண்டியில போட்டு அனுப்புறோம். இத நாம கட்டிக்கிட்டா வச்சுக்கோங்க. வந்துடுறா. அழகு அழகு. அங்கடா சொல்ற இந்தா 50 ரூபா. ஊரு போய் கேளு. ஆடா ஆக்கட்டவனே. அன்னைக்காவது ஒரு நாளைக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி பத்மினி வச்சு நான் ஒரு ஆலர் படம். உனக்கு ஒழுங்காவே நாடகம் நடத்த தெரியாம லாஸ் ஆயிட்ட. இதுல படம் எடுக்க போறியாக்க? ஊருக்கு போய் உனக்கு தெரிஞ்ச தொழில் தேங்காய் மண்டி வச்சு பொழைச்சுக்கப்போ. ஆங்கா மண்டி வைக்கிறேன்டா. அங்க எங்க? அண்டக்கல் நல்ல இடம். போ. உடம்புக்கு என்னடா? என் உடம்பு நல்லா தான் இருக்குது. இந்நேரத்துல எங்க சார் பரப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலான்னு. பட்டு வேஷ்டி, சில்க் சொக்கா, அதுல சென்ட், ஜவ்வாது பொட்டு, அதுல ஜிகினாக்கள் இதெல்லாம் வச்சுட்டு போனா தான் காத்து கிடைக்குமோ? இல்லடா, வெளியில போறேன் பாரு, வெயில் காலம். ஏன் சார் சமாளிக்கிறீங்க? உன்கிட்ட நான் சமாளிக்கிறேன். சார், இனிமே நீங்க ஆண்டாள் வீட்டு பக்கம் போக கூடாது. ஆண்டாளா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். அது மட்டும் இல்ல, ராமுவுக்கும் சீதாவுக்கும் உடனடியா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? இதோ நீங்க ஆண்டாளுக்கு எழுதின லவ் லெட்டர். உங்க மானம் மரியாதை எல்லாம் வாங்குவேன். 24 மணி நேரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அதோட உங்க மக உமாவுக்கும் இன்னொரு அழகான சுருட்ட முடி வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏய் சங்கரா, அது மாத்திரம் நடக்காது 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 நடக்காது. லெட்டர் லெட்டர்